الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا حضرتم المريض أو الميت فقولوا خيرا فإن الملائكة يؤمنون على ما تقولون رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய புதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரவும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நல்லதை செய்வோம், இந்த பயானிலே நல்ல விடயங்களை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த இடத்திலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தை யாத்திகாவுடைய நியத்தை உள்ளத்திலே ஆழமாக சுமந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோபான கவலையான சங்கரமான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய நிமிடங்களை, எங்களுடைய ஒவ்வொரு செக்கடியும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய வாழ்வை தயார் செய்துவிட்டு நாளைய மறு உலகிற்கு வருமாறு அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரமான வாழ்வு கிடையாது, இது தற்காலிகமான வாழ்வாக இருக்கிறது. இங்குள்ள சுகங்கள் நிரந்தரமான சுகங்கள் கிடையாது, இங்குள்ள வாலிபம் நிரந்தர வாலிபம் கிடையாது, இங்கு உள்ள உடல் நிரந்தர உடல் கிடையாது. அன்பானவர்களே, இங்குள்ள சுகண்டிகள் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. ஒரு நிரந்தர வாழ்வுக்காக, அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்வுக்காக தயார் பண்ணக்கூடிய இடமாகத்தான் அல்லாஹ் துனியாவை அமைத்து வைத்திருக்கிறான்.
அந்த வகையிலே இந்த உலகத்திலே சில கட்டங்களை நாம் அடைந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான்? அன்பானவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அல்லாஹ்வை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த உலகத்திலே யார் யார் நல்லவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த உலகத்திலே ஹயாத்தை தருவதற்கு முன்னதாக அல்லாஹ் முதலாவது அந்த குர்ஆனுடைய வசனத்திலே பேசுகின்றான். அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே முதலாவது பேசுகின்றான் இங்கே மௌத்தை. ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அந்த ஹயாத் என்பது நிரந்தரம் கிடையாது. அதாவது ஹயாத் என்பது கண்ணியமானவர்களே, ஹயாத்துக்கு முன்னால் மௌத் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே விளக்கப்படுத்துகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை என்று கருத்தரித்திருக்கிறது தாயுடைய வயிற்றிலே. அந்த குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து விடுமா? தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருமா? கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை ஒரு காலம் அது குழந்தையாக இருக்கின்ற போதோ அல்லது இந்த உலகத்தை கண்டதற்கு பின்னாலோ அல்லது இந்த உலகத்தை அனுபவித்து பின்னாலோ அந்த பிள்ளைக்கு பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு மவுத்து இருக்கிறது என்பதை நிஜம் உண்மை என்பதை பரிசுத்தல் சொல்கிறது. அந்த பிள்ளையுடைய வாழ்வை பற்றி கண்ணியமானவர்களை குர்ஆன் அடுத்துதான் பேசுகிறது. அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அந்த குழந்தை கல்வி கற்குமா கற்காதா? இந்த உலகத்தை பயன்படுத்துமா பயன்படுத்தாதா? அன்பானவர்களே, அந்த குழந்தையுடைய பிறக்கக்கூடிய வாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அடுத்ததாகத்தான் பேசியிருக்கிறான். மௌத்தும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எங்களுக்கு ஹதீஸ்களிலே காண முடிகிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே மௌத்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மௌத்து என்பது அன்பானவர்களே, அது நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுவையாக அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு நல்ல மௌத்தை தருவான், சிலருக்கு அல்லாஹ் ஒரு ஆபத்தான மௌத்தை தருவான். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் இறைவா, நல்ல இடத்திலே நல்ல நாளிலே நல்ல வார்த்தையை கொண்டு உயிரை எடுத்துவிடு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய உயிரை நல்ல நேரத்திலே நல்ல வார்த்தைகளை மொழிதரத்திலே நல்ல நாட்களில் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளும். அன்பான அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, அந்த வகையிலே பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான், உங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பெரிய வேதனைகளை தருவதற்கு முன்னதாக அல்லாஹ் சிறு சிறு சோதனைகளை உங்களுக்கெல்லாம் தண்டனைகளை வருவதற்கு முன்னதாக சிறு தண்டனைகள் அதாவது சோதனைகளை கொண்டு உங்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். எதற்காக கண்ணியமானவர்களே? உங்களை அல்லாஹ் சுவைக்க செய்கிறான். எதற்காக? இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக, நீங்கள் சௌபா செய்தவர்களாக, பாவங்களை விட்டு கரைந்த தூய்மையானவர்களாக அல்லாஹ்வை வந்தடைய வேண்டுவதற்காகத்தான் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊரை பொறுத்தவரை மாற்றா அல்லாஹ் நல்ல புத்திஜீவி இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார்கள், இடமாக்கள் இருக்கிறார்கள். மாற்றா அல்லாஹ் தாராளமாக செலவழிக்கின்ற பரோபகாரிகள் தனமந்தர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், உண்மைகளே என்றால் சமூக சேவையிலே பொது வேலைகளிலே அக்கறை காட்டக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊரை பொறுத்த வகையிலே சிலர் அதாவது அன்னை காலமாக ஜனாசாக்கள் அதிகமாக விழுவது வழக்கமாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை வைத்துக் கொண்டு நாங்கள் பிழையான நம்பிக்கைகளை மூட கொள்கைகளை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வளர்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்ற நிறைய விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த உலகத்திலே பேய் பிசாசு ஆவி என்ற ஒன்று கிடையாது. ஷைத்தான் என்ற ஒன்று இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் ஷைத்தானை பற்றி பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான், பெண்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான், தொழுகையிலே வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான், அதே போன்று இஸ்திஞ்சா அந்த நாங்கள் கதாநாதத்தை நிறைவேற்றப் போகின்ற அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான், தூங்குகின்ற போதோ தூக்கத்தை நிரந்தரமாக தூங்க சொல்லக்கூடிய உணர்ச்சி கோட்டைகளை தூங்க வைக்கக்கூடிய ஷைத்தான், இப்படி பல வகையான ஷைத்தான்களை குர்ஆனும் ஹதீஸும் பேசியிருக்கிறது. பாடவர்களே, அதிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வழிகாட்டியும் இருக்கிறார். ஒரு மனிதன் இஸ்திஞ்சாக்கு செல்கிறான், தன்னுடைய சிறுநீர் தேவையோ அல்லது மன தேவையோ நிறைவேற்றி செல்கிறான் என்றால் அங்கே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் முபாயிஸ், இறைவா ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு செல்கிறேன் என்று அங்கே செல்ல வேண்டும்.
தூங்குகின்ற போது துவா ஓதி எடுத்து விட்டு துவா ஓதி கொண்டு தூங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த தூங்குகின்ற போது கூட அந்த சைத்தான் பக்கத்திலே வந்து அலைகளையும் தவி உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, தாராளமாக தூங்கு, இரவுதான் பெரியது என்று அங்கே சைத்தான் எங்களிடத்திலே பக்கத்திலே வந்து எங்களை தூங்க வைப்பான் என்பார்களே. ஆனால் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அதிகாலையிலே எழுந்து துவாவை ஓது ஒதுவெடுத்து தொழுது விட்டால் 3 மணிக்கு அப்படி அவிழ்ந்து நாங்கள் சைத்தானுடைய பிரியத்தை பாதுகாத்துள்ளோம். இப்படியான சில விடயங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. அது வல்லாமல் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேய் பிசாசு அல்லது ஆவி என்று சொல்லக்கூடிய விடயம் கிடையாது. இந்த சிலருடைய வாயா வரக்கூடிய சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒருத்தர் மௌத்தாக்கி விட்டார், 40 வயதோ 50 வயதோ, அல்லது அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார், அல்லது மனைவி இருக்கிறார், அல்லது பிள்ளைகள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை சிலர் பிள்ளையாக பேசுவார்கள், அவர் இவரை கொண்டு வைத்தார், இவர் அவரை கொண்டு வைத்தார், அடுத்தது யாரும் போவாரோ. கண்ணியமானவர்கள் எல்லாம் நம்பிக்கை போலார், அதாவது மூட கொள்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்புவதில்லாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயுள் முடிந்துவிட்டால் அது நிச்சயமாக யாராக இருந்தாலும் போக வேண்டியதுதான். ஆனால் அதற்காக நாங்கள் சில கற்பனைகளை எங்களுக்குள்ளே வளர்த்து விடக்கூடாது. அன்னைய காலங்களே நிறைய விடயங்கள், சில கல்லர்கள் களவெடுப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் தான் பேய் பிசாசு ஆவி என்று சொல்வார். இரவிலே மக்களை பாதையிலே, அதாவது ஒடுக்கு புறங்களிலே, பஜார் பகுதிகளிலே, கடை பகுதிகளிலே நடமாட விடாமல் அங்கே பேய் பிசாசு ஆவி என்று மக்களை பயமுறுத்தாட்டி அவர்களை வீட்டுக்குள்ளே முடங்க வைத்துவிட்டு எத்தனையோ பொருளாதாரங்கள் துறையாடப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சில சம்பவங்களை, அதாவது நிதர்சனமாக நடக்கின்ற சில நிகழ்வுகளை சொல்லுங்கள். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டிலே நடந்த விடயம், இரவிலே தூங்கிவிட்டார். 11 அல்லது 11:30 மணி இப்படியான ஒரு நிலைமையிலே கதவு தட்டப்படுகிறது. ஆனால் அவர் அஞ்சுகிறார் அந்த கதவை திறப்பதற்காக. பலமுறை கதவு தட்டப்படுகிறது. கதவிலே சிறிய முறையில் தட்டப்படுகிறது, பெரியதொரு அமைப்பிலும் பெரிய ஒரு சத்தம் வரவதற்காக அங்கே தட்டப்படுகிறது. ஆனால் அவர் பயந்து லைட்டுகளை எல்லாம் போட்டுக் கொண்டார். வெளியே வருகிறார். வெளியே வந்து அந்த கதவை திறக்கின்ற போது கண்ணியமானவர்களை பார்த்தால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டிலே சூடு வாழக்கூடிய அந்த பூனை குட்டிகள், அதாவது வெளியிலே வேட்டையாட போய் அதற்கு உணவுகளுடன் கிடைக்காமல் இருக்கலாம், பசிக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் அறையின் பக்கமாக அந்த கதவை திறந்த உள்ளே ஓடுகின்ற ஒரு காட்சியை அந்த மனிதர் பார்த்து சொன்னார். அன்பானவர்கள், இதை சொல்கிறார், இதுதான் நாங்கள் நினைக்கக்கூடிய கற்பனை. ஒரு மனிதன் பயத்தோடு வீட்டிலே தூங்குகின்றார் என்றால் அந்த, அதாவது கடிகாரத்துடைய செக்கன் கம்பிகள் கூட பெரியதொரு கதவை தட்டுகின்ற, அல்லது எங்களது ஓடுகளிலே அல்லது எங்களது ஓட்டுகளிலே ஏறுகின்ற சத்தம் போன்று பெரிய ஒரு சத்தம் தென்பட்டு அந்த மனிதனுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், இப்படி ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். இன்னும் ஒரு சகோதரத்தின் ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன். ஒரு பயமான சூழ்நிலையிலே உள்ள ஒருவர் என்ன செய்கிறார், அதாவது வேலை முடிந்துவிட்டு 5:30 மணி 6 மணிக்கு இருக்கிற வீட்டை வந்து உறுப்புகளை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக குளத்தை நோக்கி செல்கிறார். அவசரமாக அங்கே குளித்துவிட்டு வரவேற்பதற்காக கொண்டு போன ஆடைகளை அப்படியே ஒரு பக்கமாக வைத்து விட்டு குளிக்கிறார். கண்ணியமானவர்களே, குளித்துவிட்டு என்ன செய்கிறார், அங்கே அவஸ்காரத்தை போடுவதற்காக வெளியே வருகிறார். வந்து சவுக்காரத்தை போடுகிறார். சவுக்காரத்தை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எதிர்பாராத விதமாக அவருடைய ஆடை அப்படியே, அதாவது அவர் உடுக்க வைத்திருக்கின்ற அந்த ஆடை, பூமி இருக்கின்ற அந்த ஆடை அப்படியே நகருவதை, கொஞ்சம் கொஞ்சம் நகருவதை பார்க்கிறார். கண்ணியமானவர்களே, அவருக்கு பயம் தன்மையில் இருக்கிறார். குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். இருட்டாகக்கூடிய நேரத்தில் இருக்கிறார். சைத்தானுடைய ஊசலாட்டம் அங்கே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறார், மனதிலே ஒரு பயம். சவுக்காரம் பூசின பாதி, பூசாத பாதி, குளித்த பாதி, குளிக்காத பாதி, அப்படியே ஓடோடி வந்து அந்த குளத்துக்கு பக்கத்திலே ஒரு வீட்டிலே வந்து விஷயத்தை சொல்லி அங்கே வீட்டிலே உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு அவர் குளிக்கின்ற இடத்துக்கு செல்கிறார். சென்றுவிட்டு தான் கண்ணியமானவர்களே, தூரத்தில் இருந்த ஒரு கம்பால் அந்த ஆடையை அவருடைய நகர்த்தி பார்க்கின்ற போது அங்கே ஒரு ஆமை, அந்த ஆமைக்கு கீழே அவசரமாக சென்று ஒரு ஆடையை போட்டுவிட்டு குளித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி எதிர்பாராத சில சம்பவங்கள் நடப்பதற்கு கண்ணியமான அல்லாஹ்வின், அதை தவிர நான் சொல்லுகின்றேன், சில சந்தர்ப்பத்திலே அதாவது பயங்கரமான விஷஜந்துக்கள் பாம்பாக இருக்கலாம், வேறு நடுவுக்காயாக இப்படி அவசரமாக கொண்டு அதை போடுகின்ற போது சில சந்தர்ப்பத்திலே வேறு விளைவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் எங்களுடைய மனதை நாங்கள் யாருமே குழப்பிவிடக்கூடாது. எனவே தைரியமாக இருப்போம். மனிதன் மரணித்த பின்னர் திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால், இன்னும் ஒருவர் எடுத்துச் செல்வதற்கோ அல்லது வேறொரு விடயங்களை செய்வதற்கோ
சந்தர்ப்பம் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே மீண்டும் வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருப்பார். கண்ணியமானவர்களே, அவருக்கே அல்லாஹ் அனுமதி அளித்தே இருந்தால் இந்த உலகத்திலே வேறு யாருக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்? ஒரு மனிதன் சக்கராத்திரி சந்தர்ப்பத்திலே கேட்கக்கூடிய ஒரு அவமாற்றம் தான், இறைவா இல்லை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா? கண்ணியமானவர்களே, அவர் மற்றவரை கூட்டிச்செல்வதற்காக அல்ல, அவர் கேட்கின்ற அவகாசம் யாரையும் பயமுறுத்தாக்குவதற்காக அல்ல. கண்ணியமானவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் அழைத்து செல்வதற்காக அல்ல. அவர் கேட்கின்ற அவகாசம் இருப்பதை கொடுத்துவிட்டு நல்லடியாருடைய பட்டியலை சேர்த்து விட்டுவதற்காக ஒரு மனிதன் அவகாசம் கேட்பான். அதற்கு கூட அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான் மாணவர்களே. எனவே நல்லறங்கள் செய்வதற்கு கூட மனிதன் அவகாசம் கேட்கின்ற போது, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகின்ற போது அல்லாஹ் அவகாசம் கொடுக்காமல் இருக்கிறான் என்றால், இப்படியான கட்டங்களிலே இன்னொருவரை அழைத்து செல்வதற்காக அல்லது இன்னொருடைய உயிரை பறித்து செல்வதற்காக யாருக்கு அனுமதி இருக்கும்? குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பொய்ப்பிக்க எங்களுடைய மூட கொள்கைகளை பயன்படுத்திவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களிலே வேறேனும் ஒருவர் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் கண்ணியமானவர்களே அவருடைய இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என்றால் கண்ணியமானவர்களே அந்த மனிதனுடைய அடம் தங்குமிடம் காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். அந்த மனிதன் நல்லடியாராக இருந்தால் சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவர்கள் கொடுக்கின்ற இன்பகரமான சந்தோஷமான இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். இதுதான் நம்முடைய தங்குமிடம், இதே கியாமத்து நாள் வரைக்கும் இங்கே உறங்குகிறார் என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும். அதே போன்று இன்னும் ஒரு அடியான் மரணிக்கிறான். அந்த மனிதன் மோசமானவனாக கெட்டவனாக இருந்தால் அந்த மனிதனுக்கு நரகத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை அங்கே அல்லாஹ் காட்டுவான். அந்த இடத்திலே அந்த மனிதன் இருப்பான். மாணவர்களே, அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் இதுதான் நம்முடைய தங்குமிடம், கியாமத்து நாள் வரைக்கும் இங்கே இரு என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கட்டளையிடுவான். இது ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹதீஸுகள் சொல்லுகின்ற போது ஹதீஸுக்கு மாற்றமாக யாராவது ஒருவர் இருந்து விட்டால் அவருடைய ஆவியோ அல்லது அவர் சைத்தானுடைய அல்லது வேறு வேறு வழிகளில் இந்த உலகத்திற்கு வந்து மற்றவரை கொண்டு செல்கிறார் என்று நாங்கள் நம்பிக்கையை வளர்ப்போமாக இருந்தால் அது பிழையான கருத்தாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்த விடயங்கள் ஒன்றுதான். நாங்கள் என்னென்ன விடயங்களை இந்த உலகத்திலே நம்ப வேண்டுமோ கண்ணியமானவர்களை நம்பக்கூடிய விடயங்களை நாங்கள் நம்பாமல் இருப்பது, நம்பக்கூடாத விடயங்களை நம்புவது கண்ணியமானவர்களை குற்றமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிமுறையாக இருக்கிறது. நம்பக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும். அதுவும் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில்தான் அவைகளை நாங்கள் நம்ப வேண்டும். மாணவர்களே, அதுக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நாங்கள் நம்புவோம் என்றால் எங்களுடைய ஈமானிலே கோளாறு ஏற்பட்டால் எங்களுடைய அமல்கள் கூட வீணாக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எச்சரிப்பதை கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வினை வைத்தால் கண்ணியமானவர்களே உங்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல் இருக்கிறேன் அது உங்களுக்கு வீணாகிவிடும், அந்த நல்லமல்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது ஒருவர் மௌத்தாகிவிட்டால், யாராவது ஒருவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டால், அது இளைய வயதில் இருக்கலாம் அல்லது வயதில் கூடியவராக இருக்கலாம், நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய கடமையும் இல்லை. மிக முக்கியமானது அவருடைய நலவுகளை தான் பேச வேண்டும். யாராவது ஒரு மௌத்தாகிவிட்டால் மௌத்துக்கு முன்னாலும் யாருடைய குறைகளை பேச முடியாது, மௌத்துக்கு பின்னால் கண்ணியம் அது மிகப்பெரிய பாரதூரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு ஜனாதாவுடைய இறுதி கடமைகள், அதற்கு செய்ய வேண்டிய 4 கடமைகளில் ஒரு கடமைதான் உடுப்பாட்டுகின்ற இந்த கடமையை செய்து அந்த ஜனாதாவுடைய குறைகளை மறைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைகளை மறைத்த மனிதனுக்கு கொடுக்கின்ற சிறப்புகளை சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 மர்ரா அந்த மனிதனை அல்லாஹ் 40 தடவைகள் மன்னிக்கிறான். ஒரு மனிதனுடைய குறையை கண்டும் அதை அவரை காணாதை போன்று அங்கே மறைத்து விடுகிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 கபீரா பெரும்பாவங்கள் 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒரு மனிதனுடைய குறையை காணுகிறார். கண்ணியமானவர்களே, அது எப்படியான மனிதர்? இரண்டாவது மனிதனுடைய குறையை காணுகிறார். அந்த குறையை கண்டு வழியிலே சொல்லாமல் மறைக்கிறார் என்றால் அல்லாஹ் 40 தடவைகள் மீண்டும் மீண்டும் 40 தடவைகள் மன்னிக்கிறான். 40 பெரும்பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏன் கொடுக்கிறான் என்றால் கண்ணியமானவர்களை மரணித்த ஒருவருடைய குறைகளை ஒரு காலம் பேச முடியாது.
அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இதா ஹலத்துல் மரீத அவில் மய்யித், நீங்கள் ஒரு நோயாளியிடத்திலே செல்கின்றீர்கள் அல்லது ஒரு ஜனாஸா வீட்டுக்கு செல்கின்றீர்கள், வகூலு கைரா, அங்கே போய் நல்ல விடயங்களை பேசுங்கள், அங்கே போய் நல்ல விடயங்களை கதையுங்கள், அங்கே போய் அவருடைய குறைகளை கதைக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னல் மலாயிகத யுஅமினூன அலா மா தகூலூன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு ஹதீஸ், நீங்க என்னென்ன விடயங்களை பேசுகிறீர்களோ அந்த விடயங்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள், அது கபூலாகிவிடும். அதனால் உங்களால் ஒரு மனிதனுக்கு கெடுதி ஏற்பட்டுவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய கெடுதிகளும் இருக்கலாம், நலவுகளும் இருக்கலாம். ஆனால் நோயாளி வீட்டுக்கு சென்றால் அல்லது ஜனாஸா வீட்டுக்கு சென்றால் அங்கே அவருடைய நலவுகளை தான் கதைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வலனபலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை சில காரியங்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், பயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பார். இரண்டாவதாக பசிப்பட்டினியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னும் பொருள்களை இழப்பு செய்வது, ஆன்மாக்கள் மனிதர்கள் அங்கே இறப்பதன் மூலமாக பொருளாதார விளைச்சிகள் குறைவது காரணமாக அல்லாஹ் சோதிக்கிறான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் தருகின்ற சோதனைகள் ஒன்றுதான் எங்களுடைய உறவுகளையோ அல்லது தாய் தகப்பனையோ எடுத்து விடுவது. கண்ணியமானவர்களே, அது ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறதே தவிர அது ஒரு பாரதூரமான விடயம், அது வேறொரு சக்திகளால் ஏற்படக்கூடிய விடயம் என்று நாம் யாரும் நம்பிவிடக்கூடாது. இந்த உலக நிகழ்ச்சி அப்படி இருக்கா, தரத்தீபா வருவார்கள். நானா தம்பி அப்படி தங்கச்சி அப்படிதான் தரத்தீபா வருவார்கள். ஆனால் தருத்தி உடைந்து போய்விடுவார்கள். நானா இருக்க தம்பி போய்விடுகிறார், தாத்தா இருக்க தங்கச்சி போய்விடுகிறார், பாப்பா உமா தாய் தந்தை 2 பேரும் இருக்க பிள்ளைகள் மௌத்தாகி இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், எங்களுக்கு தொழிலிக்க வேண்டிய மகனே எங்களை விட்டு பிரிந்து போடுவாயே என்று கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணியமானவர்கள், இது அல்லாஹ்வுடைய நியதி, இது அல்லாஹ் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆற்றல். இதனால் எங்களுக்கு ஒன்றுமே பேச முடியாது. நாங்கள் ஈமான் கொள்வதுதான் அதாவது நீங்களுடைய முஃமினுடைய தன்மையாக இருக்கிறது. பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்வதுதான் நல்லடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்வார்கள். அதிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அதிலே அசைய மாட்டார்கள், சந்தேகப்பட மாட்டார்கள். கண்ணியமானவர்கள், அப்படியான ஒரு நல்ல நிலைமையிலே அடியார்கள் இருந்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியார்கள் மீது அல்லாஹ் தஆலா காரியாக மலக்குமார்களை இறக்கி செய்வான். அந்த மலக்குமார்களை இறக்கி செய்வதோடு அல்லாஹ் நின்று விடவில்லை. அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்ணியமானவர்களே, அந்த மலக்குமார்கள் எல்லாம் போர்வை அறப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனூ, கவலைப்படவும் வேண்டாம், வஅப்ஷிரூ பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மாராயங்களை சொல்கிறார். அன்பானவர்கள், எந்த பயமும் தேவையில்லை. இன்னைக்கு சிலருக்கு மவுத் என்றாலே பயம். அடுத்த வீட்டுல ஒரு மவுத்து விழுந்துட்டா, யாராவது மவுத்தாகிட்டா, யாராவது ஜனாதாவாக ஒரு செய்தியை கேள்விப்பட்ட கண்ணியமானவர்கள் எங்க பயன்படுகிறார்? கண்ணியமானவர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அது பயங்கரமான ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி ஸமானுன் அலா உம்மதி, என்னுடைய உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், மனிதர்கள் யுஹிப்பூன ஹம்ஸன் வ யன்ஸூன ஹம்ஸா, 5 மனிதர்கள் விரும்புவார்கள், 5 மனிதர்கள் மறந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, மனிதர் விரும்புகின்ற 5 விடயத்தையும் பாருங்கள், மனிதன் மறந்திருக்கின்ற 5 விடயத்தையும் பாருங்கள். இந்த பட்டியலே நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்பூன துன்யா வ யன்ஸூனல் ஆஹிரா, துன்யாவை விரும்புவார்கள், வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆனால் ஆஹிராவை மறந்து விடுவார்கள். இதுதான் நிரந்தர உலகமாக நம்புவார்கள், இங்கேதான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நிரந்தரமான உலகம் கொண்டிருக்கிறதே, அதை அந்த மனிதன் மறந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் தொடர்ந்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யுஹிப்பூனல் மால வ யன்ஸூனல் ஹிசாப், இந்த உலகத்திலே சொத்து செல்வங்களை, பொருளாதாரங்களை, பணங்களை விரும்புவார்கள், அதற்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறதே என்பதை மறந்து விடுவார்கள். எப்படி வந்தாலும் பரவாயில்லை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா. நீங்க எங்கிருந்து தேடினீங்க, எப்படி செலவழிச்சீங்க? கண்ணியம் இந்த கேள்வி பதில் இருக்குது. நீங்க தேடின பணம் எப்படி உங்களோட பாக்கெட்டுக்கு வந்துச்சு, எப்படி உங்களோட பேக்குக்கு வந்துச்சு, அது எப்படி செலவழிக்கப்பட்டது என்ற கேள்வி மறுமையில் கண்ணியமா இருக்குது. அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்தால் வைத்த காலை நகர்த்த முடியும். சிலர் குறுக்கு வலைகளை வியாபாரங்கள் பண்ணி அவசரமாக மிக மிக வேகமாக பணக்காராக கூப்பிடுவார்கள். கண்ணியமான அப்படி யார் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தால் உலகத்திலே மூத்தாகவில்லை. பிள்ளைகளுக்கு செல்வங்களை கொடுத்துவிட்டு மூத்தாகவில்லை. மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் இந்த சமூகத்தில் கொடுக்க வேண்டிய தேவையான விடயங்களை கொடுத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கின்றார்கள், இரண்டாவது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பொருளாதாரங்களை விரும்புவான், கேள்வி கணக்கை மறந்து விடுவான். மூன்றாவது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யுஹிப்பூனல் மக்லூக வ யன்ஸவுனல் காலிக். படைப்பினங்களை விரும்புவார்கள், படைத்த ரப்பை மறந்து விடுவார்கள். உலகத்திலே நடக்குதா இல்லையா? இந்த ஹாஜியார் தான் அதை செஞ்சு தரணும், ஏத கணவன் இல்லாட்டி என்ன யாரு பார்க்கிறது, மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்க, என்னுடைய மகன் இல்லாட்டி என்னுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய ஈமான உள்ள கோளாறு, நம்பிக்கையில உள்ள கோளாறு. படைப்பினங்களை நம்ப வேண்டாம். படைப்பினங்கள் பலவீனமானவர்கள், படைப்பினங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் பிணங்கள். படைத்தவப்பை விரும்புங்கள். இந்த உலகம் அப்படித்தான், படைத்தவப்பை மறந்து விடுவார்கள், படைப்பினங்களை விரும்புவார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், இந்த உலகத்திலே மாடா மாளிகைகளை எல்லாம், பெரிய பெரிய மாளிகைகளை, கட்டிடங்களை எல்லாம், கோபுரங்களை எல்லாம் விரும்புவார்கள். ஆனால் 6 அடி கபரை மறந்து விடுவார்கள். எவ்வளவுதான் செல்வந்தராக இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கண்ணியமானவர்களே, அவருடைய ஜனால் அவருக்கு 50 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் காடு இருக்குது, அந்த தோட்டத்துக்கு அடப்போமே கிடையாது. கண்ணியமானவர்களே, அவரை எல்லாரும் வழக்கில் எடுத்து கொண்டு போகணும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படித்தான் மனிதனுடைய இயல்பு. எங்களுக்கு தெரியும், அண்மையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. வெளிநாட்டில் இருந்த ஒரு சகோதரர் அழகான ஒரு வீட்டை கட்டிட்டு, மாஷா அல்லாஹ் 5-6 வருட வெளிநாட்டிலிருந்து வாராரு. வரக்கூடிய அந்த சகோதரனை வரவேற்க அவருடைய பிள்ளைகள், அவருடைய 2 சகோதரிகள் அப்படியே போறாங்க. ஏர்போர்ட் கட்டுநாயக்க கூட்டுவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற வழியில் எதிர்பாராத ஒரு விபத்து. வாகனத்திலே போன ஒருவரை தவிர எல்லோரும் அங்கே சமீபத்தில் எதற்காக உழைத்தார்? பிள்ளைகளுக்காக உழைத்தார், வீழ்வாசம் பெற்றதற்காக உழைத்தார். கண்ணியமா எவ்வளவு கஷ்டப்பட்டார். நாட்டுக்கு வந்தார், தன்னுடைய தோட்டத்திலே காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த மாதவர்களை கண்ணால் பார்த்து அங்கே ஆனந்தம் அடைய அவருக்கு அங்கே சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. அந்த வீட்டை யார் யாரோ அனுப்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சோகமான செய்தி என்ன தெரியுமா? அவரை கூட்டி வளர்க்கின்ற பிள்ளைகளும் தன்னுடைய இரத்த உறவுகளும் அங்கே விரிந்து வந்தால் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கிறது. கனிமானவர்களே, அது எமது சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள். எதை சொல்வது என்றால், இந்த உலகம் அப்படித்தான். நாங்கள் மாடா மாளிகைகளை விரும்புகின்றோம், இந்த உலகத்திலே நிம்மதியாக இருப்பதை விரும்புகின்றோம். ஆனால் மறுமையிலே உள்ள அல்லாஹ் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கின்ற 6 அடி கபரை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? பாவம் செய்வதை தான் விரும்புகின்றான். திரும்பி நல்ல முறையிலே வாழ்வதை மனிதன் விரும்புவதில்லை. ஏன்? அல்லாஹ் சந்தர்ப்பத்திற்குதான் என்ற வயது குறைய வயது, இப்போது எனக்கு மௌத்து வருமா, நான் துடிப்பா இருக்கிறேனே, உற்சாகமாக இருக்கிறேனே, இன்னும் கொஞ்ச நாள் போய் தௌபா செய்வோமே, இன்னும் கொஞ்ச நாள் போய் தொழுவோமே, இந்த நோம்புல அடுத்த நோம்பு தராவிக தொழுவோமே, கண்ணியமா இந்த நோம்பில் அடுத்த வருஷம் நோம்பு பிடிப்போமே. கண்ணியமானவர்களே, இது சைத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை என்ற உள்ளத்தில் போடுகின்ற ஒரு விதம். எனவே கண்ணியமான காலம் கடத்தக்கூடாது. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்களா, அவர்கள் சொல்லித் தரக்கூடிய பாடம், நாங்க போறோம், நன்மையை செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு வகையில நாங்க அவசரமாக போறோம், நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. யாங்க மாதிரி அவசரமாக இப்படி நீங்க சங்கடமான நிலைமையில போய்கொள்ள வேண்டாம், நீங்க ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, என்ற செய்தியைத்தான் ஒவ்வொரு ஜனாதாவும் எங்களுக்கு தெரியும். இந்த காலம் கடுமையான சூடு, எல்லாரும் பேசுறது அப்படித்தான், கடுமையான சூடு. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் இந்த சூடுகளை வச்சு, இந்த வெயில வச்சு, கடுமையான இந்த வெப்பத்தை வச்சு மறுமைய நரகத்தை கொஞ்சம் யோசிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நரக தண்டனை இருக்கிறதே அல்ல, பெரும்பாலான தண்டனைகள் நெருப்பாலான தண்டனைகள். அந்த நெருப்பை மூட்டியவர்கள்
மலக்குமார்களோ மனிதர்களோ ஜின்களோ அல்ல. நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் மூட்டிய நெருப்புத்தான் நரக நெருப்பு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்குள்ள சூட்டை தணிக்க ஜன்னல் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, அல்லது வேறு வகையான ஏதோ வகையிலே குளிர் இருக்கிறது. ஆனால் மறுமையிலே உள்ள சூட்டை தணிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அது எங்களுடைய அமல்தான், அது எங்களுடைய இபாதத் தான். நானும் நீங்களும் மறுமைக்காக சென்று விட்டால் எங்களுடைய சூட்டை தணிக்க, கபருக்குள்ளே நாங்கள் நிம்மதியாக இருக்க எங்களுக்கு என்ன அமல் இருக்கிறது? அன்பானவர்களே, இந்த வீட்டில எல்லா ஜன்னல்களையும் வைப்போம், மேலும் வாசல்கள் வைப்போம், அது தவிர ஏசிகளை வைப்போம். ஆனால் நாளைய மறுமை நாளே கண்ணியமானவர்கள், நாங்கள் யாராவது மூத்தாகிவிட்டால் ஒரு ஜனாதாவை கொண்டு போய் அடக்குகின்ற போது அதுக்கு முன்னால் பலவைகளை வைத்து, அதுக்கு மேலால் புடவைகளையோ அல்லது மெழுவான ஒரு புடவைகளையோ வைத்து, பாய்களையோ வைத்து அதுக்கு மேலான மண்ணை போட்டு ஒரு தூசி கூட மண் போக முடியாத நிலைமை, ஒரு காற்று போக முடியாத நிலைமைதான் எங்க எல்லோருக்கும். அன்பானவர்களே, எனவே ஒவ்வொருவரும் கபரை யோசியுங்கள், ஒவ்வொருவரும் மௌத்தை யோசியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் எங்களை நிம்மதியாக வைப்பான். மினத்துரா அரசுரா இரத்துரா, மண்ணிலிருந்து அல்லாஹ் எங்களை படைத்தான். மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளேதான் போகிறோம். எனவே இலட்சியத்தோடு வாழுவோம். மற்றவருடைய ஜனாதா, மற்றவருடைய மௌத் எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. நானும் நீங்களும் ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே சென்று விடக்கூடாது என்பதற்காக பெரிய பாடத்தை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எனவே சென்றவர்கள் எங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஜையாக ஆக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த இழப்புகளை தாங்க முடியாமல் கவலைப்படக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக ஆறுதலை கொடுப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இதை வைத்து நாங்கள் பாடம் படிப்போம். அது எங்களுடைய நம்பிக்கையிலே கோளாறுகளை, மூட கொள்கைகளை வளர்த்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு விடயத்திலே அந்த விடயங்களை கருத்தில் எடுத்து வந்து கொள்ளக்கூடிய மக்களாக கபூல் செய்வானாக. அடுத்தபடியே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், தெரியும் ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரத்திலே ரமலான் எங்களை வந்தடைகிறது. சென்ற வாரம் அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறார்கள். ஷஅபான் மாதத்தில் நோக்கக்கூடிய கலாவுடைய நோன்புகளை, இன்னும் நோன்புகளை ஞாபகப்படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்புக்கு, ரமலானுடைய மாதம் அதுக்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் ரமலானுடைய மாதம், அதுக்கு அடுத்ததாக இந்த ரமலானுக்கு முந்தின ஷஅபானுடைய மாதம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ரமலானுக்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அதிகமாக நோன்புகளை, நோட்டைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ரீதியான தயாரிப்புகள், உள்ள ரீதியான தயாரிப்புகள், பொருளாதார தயாரிப்புகள், அதே போல குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவது, எங்களுடைய குழந்தைகள், மனைவி மக்கள், எங்களுடைய மஸ்ஜித் சமூகமாக நாங்கள் ரமலானுக்கு ஆயத்தமாக வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஞ்சி மாத்திரம் ரமலானுக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு வழி மாத்திரம் அல்ல. தொழுகை, அந்த கஞ்சி, அதனை இஃப்தார், இன்னும் நிறைய விடயங்கள் அமல் இபாதத்திலே ரமலானை செய்ய வேண்டிய மிக முக்கியமான 7 அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை ரமலானுடைய காலங்களில் செய்யுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் பெருமதியான காலம். ஏனைய காலங்களை போல அல்ல. ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஓகை கொடுத்திருக்கின்ற, ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிட்டு வைத்திருக்கின்ற, சுவர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்ற, நரகத்தின் வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்ற, மக்களெல்லாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் பள்ளிக்குள்ளே ஜும்மாவுடைய நாளை போன்று நிரம்பி வருகின்ற ஒரு மாதமாகத்தான் ரமலானுடைய மாதம் இருக்கிறது. எனவே அதற்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அதே போல ஷஅபான் மாதத்துடைய நடுப்பகுதியில் நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பை நோக்கின்ற 15ஆம் பிறை மாத்திரம் அல்லாமல் நாளை 13ஆம் பிறை, நாளை மறுநாள் சனி, ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் பிறை, திங்கட்கிழமை 15ஆம் பிறை, ஐயாவுல் பீத் என்று சொல்லுவார்கள் அரபியிலே, வெள்ளை நாட்கள். இந்த 3 நோன்புகளை நோட்டால் ஒவ்வொரு மாதமும் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். ஒவ்வொரு மாதத்திலும் பிறை இந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தை தவிர மற்ற எல்லா மாதங்களும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுன்னத்தான நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சுன்னத்தான 3 நோன்புகளை நாம் நோற்றுவிட்டால் மாதம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியதை தருகிறார். இது ஷஅபானுடைய மாதம் மாத்திரமல்ல, ஏனைய மாதங்களிலும் ரமலான் பரலான் நோன்பும் ஏனைய மாதம் இந்த விடயத்தை ஃபாலோ பண்ணி அந்த சுன்னாவை நிறைவேற்றி மாதம் முழுக்க நோன்பு நோற்ற கூலிகளை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றுக்கொள்ளக்கூடிய கூலிகளை எங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற உறவுகள் அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் புதுவோலை ஆக்கி வைப்பாயாக. அந்த பிரிவுகளால் தாங்க முடியாத கபல் இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு நீயே உதவியாக.
நீயே வழிகாட்டியாக, நீயே ஆறுதலாக இருந்துருவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு உன்னுடைய தனிப்பட்ட உதவிகளை கொடுத்துருவாயாக. அவருடைய பொருளாதாரங்களை பரக்கத்தையும் உக்கிருத்தியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருடைய உதவிகளை கொடுத்துருவாயாக. எங்களுடைய சிறாருங்களை எதிர்காலத்தில் சிறந்த சிறார்கள் ஆக்கிடுவாயாக. சமூகத்துக்காக கஷ்டப்படக்கூடிய எல்லாரையும் நீ பகு சொல்லுவாயாக. அகதியா என்ற அமைப்பிலே, மதரசா என்ற அமைப்பிலே, பாடசாலை என்ற அமைப்பிலே, பள்ளி என்ற அமைப்பிலே, இன்னும் சொசைட்டிகள் கமிட்டி என்ற அமைப்பிலே யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ எல்லா அந்த நல்ல உள்ளங்களுக்கும் பல மடங்கு கூலிகளை நீ கொடுத்துருவாயாக. எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. சக்கராத்துடைய சதுரப்பத்திலே களிமாவை நசிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட மௌத்த பொருத்தமான மௌத்தால பொருத்தமான இடத்துல பொருத்தமான நேரத்துல எங்களோட மௌத்த நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த துவாவை தனிப்பு கிருபை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்